Daily. Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் அருகே அடுத்தடுத்த 2 வீடுகளின் பூட்டை உடைத்து 7 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அத்திங்கி காவனூரைச் சேர்ந்த முத்து ஜெகதாம்பாள் தம்பதியின் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து மர்ம நபர்கள் 4 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1 லட்சம் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதேபோன்று அருகே உள்ள இந்திராணி என்பவரது வீட்டின் பின்பக்க கதவையும் உடைத்து 3 சவரன் தங்க நகை 1 கிலோ வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளைகள் அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அடுத்தடுத்து 2 உணவகங்களின் பூட்டை உடைத்து பணத்தை திருடிய சிறுவன் சிக்கினார். கடந்த 19ஆம் தேதி ஆரணி டவுன் பழைய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள RAK மற்றும் ரேணுகா என்ற 2 உணவகங்களின் பூட்டை உடைத்த மர்ம நபர் கடையில் இருந்த 6000 ரூபாயை திருடிச் சென்றுள்ளார். இதனையடுத்து இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட 15 வயது சிறுவன் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் சிறுவர்கள் கூட திருட்டு சம்பவங்களில் ஈடுபடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகள் சிக்கியது. தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு பீடி இலைகள் கடத்தப்படுவதாக வந்த தகவலை அடுத்து துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆரோக்கியம் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் 43 பண்டல்களில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுமார் 2000 கிலோ பீடி இலைகள் இருந்தது தெரியவந்தது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் ரோந்து செல்லாததால் இதுபோன்ற கடத்தல்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.